Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சனி பகவான் நன்மை தரும் சூட்சுமங்கள் எவை? இதன் தலைப்பு. சனி பகவான் பாவக்கோள்களில் முதன்மையான கிரகம். காலபுருஷனுடைய 10-11ஆம் வீட்டுக்கு அதிபதி. இவர் துலாத்தில் உச்ச வலு பெறுவார். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் உச்ச வலு பெற்ற நீங்கள் எந்த லக்னத்திற்கு உடையவராக இருக்கீங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான பலன்கள் அவருக்கு கிடைக்கும். நார்மலாக சனி பகவான் அதிகமாக துன்பங்கள் தரக்கூடிய, உங்கள் கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கு பலன் தரக்கூடிய கிரகம். நீங்கள் செய்திருந்திருக்கக்கூடிய நல்ல தீய பலன்களுக்கு ஏற்ப சனி பகவானுடைய வலுங்கிறது தீர்மானிக்கப்படும். நல்ல பலனாகவோ தீய பலனாகவோ. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி பகவான் நன்மைகள் தான் நமக்கு செய்வாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஜோதிட சாஸ்திரத்தில் அதற்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய அதிர்ஷ்டஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதியோ அல்லது 5ஆம் வீட்டு அதிபதியோ உங்கள் ஜாதகத்தில் அவங்க யாராவது ஒருத்தர் அல்லது இருவரும் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ அடைந்த நிலையில் சனி பகவானும் உச்சம் பெற்றிருந்தால் சனி திசை உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் ராஜயோகம் தரும் திசையாக இருக்கும். புரிஞ்சிடுச்சுங்களா? சரி, எனக்கு சிம்ம லக்னம் சனி கெட்டவர்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, அதுதான் அதில் இருக்கிற ட்ரிக். ஏன்னா நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறப்பெடுக்கும் சூட்சுமம் என்னென்னா, நம்மளுடைய பூர்வ புண்ணியம் பாக்கியம் வலுத்திருக்கும். அதாவது 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோ பவராக இருப்பாங்க. அப்படி இருந்தாலே நம்ம நல்ல கர்மாவை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். சனி யார்? கர்மகாரகன். அப்போ நீங்கள் நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கிற விதிகள் இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் வலுத்து நின்று தசை நடத்த வந்தார்னா உங்களுக்கு அற்புதமான மற்ற கிரகங்கள் தர தயங்கும் ராஜயோகத்தை இவர் கொடுப்பார். இவர் கொடுத்தாருன்னா யாராலையும் தடுக்கவே முடியாது. இதுதான் சூட்சுமம். ஸோ அந்த வகையில் 12 லக்னங்களுக்கும் யார் வலுத்திருந்து சனி உச்சம் பெற்றால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசலக்னக்காரர்களுக்கு சூரியனோ குருவோ உச்சம் பெற்ற நிலையில், ஆட்சி பெற்ற நிலையில், மூலத்திரிகோணம் பெற்ற நிலையில் அந்த இடத்துலையே பவரில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ சூரியன் மேசலக்னக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துலையோ லக்னத்திலேயோ வலுவாக இருந்தது. குரு பகவான் 9ஆம் இடத்துலையோ கடகத்திலேயோ வலுவாக இருந்த நிலையில் சனியும் உச்சம் பெற்று இந்த திசை நடப்புக்கு வந்தால் இது ஒரு ராஜயோக திசை தான். புரிஞ்சிடுச்சுங்களா? ரிஷபலக்னக்காரங்களுக்கு ஒரு தனி கணக்கு. அவங்களுக்கு 9ஆம் அதிபதியே சனிதாங்கனால சனி வலுத்தாலே இவர்களுக்கு யோகம் கட்டாயம் உண்டாகிவிடும். ஏன்னா பாக்கிய அதிபதி வலுத்து தான் திசை நடத்துவார். ஆனால் அதற்கான விலையாக கடும் உழைப்பை இவங்க கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா ஒரு 6ஆம் இடத்துல வலுப்பார். மிதுன லக்னக்காரர்களுக்கும் சனி வலுப்பது யோகம் தான். ஏன்னா அவங்களுக்கும் பாக்கியாதிபதியாக அவர் வலுத்துருவார். கூடவே சுக்கிரனும் வலுவாக இருந்துச்சுன்னா இன்னும் டபுள் மடங்கு யோகம் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். 5ஆம் அதிபதியாக சுக்கிரனும் 9ஆம் அதிபதியாக சனியும் வர. இதில் ஒரு நுணுக்கம், அவர் 8ஆம் அதிபதியாகவும் செயல்படக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ஒரு சில நெகட்டிவோடு சேர்ந்து வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருவார். கடகலக்ன ஜாதகர்களுக்கு சனி உச்சம் பெற்ற நிலையிலிருந்து அவர் நன்மைகள் தர வேண்டும் என்றால் குரு லக்னத்தில் வலுத்திருப்பதோ 9ஆம் இடத்தில் ஆட்சி வலுவோடு இருப்பதோ, மேலும் செவ்வாய் 5ஆம் இடத்தில் ஆட்சி வலுவோடு இருப்பதோ, 7ஆம் இடத்தில் ஆட்சி வலுவோடு இருப்பதோ, உச்ச வலுவோடு இருப்பதோ, 10ஆம் இடத்தில் ஆட்சி வலுவோடு இருப்பதோ இவர்களுக்கு சனி பகவானுடைய தீமைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து அதீத நன்மைகள் தரும் அமைப்பாகும். புரியுதுங்களா? சிம்மலக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வலுத்திருக்க, செவ்வாய் வலுத்திருக்க இவர்களுக்கு சனி திசை நன்மைகள் தரும் திசையாக மாறும். ஏன்னா பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய், பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடியவர் குரு. ஸோ இந்த சூட்சமும் சிறப்பாக இருந்தால் அற்புதமான யோக பலனை தரக்கூடியவராக சனி மாறிடுவார். நீங்கள் பாக்கியத்தை அனுபவிக்க தான் பிறப்பை எடுத்திருக்கீங்க. அப்போ நான் எதுக்கு உங்களுக்கு எடுக்கணும்? அப்போ என்னுடைய ஸ்தான ஆதிபத்திய ரீதியாக வர வேண்டிய நற்பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுதான் சனியோட கண்டிஷன். சரி, இதை அப்படியே மாற்றி யோசிங்க. உங்கள் பாக்கியாதிபதியோ பூர்வ புண்ணியாதிபதியும் கெட்டு போயிருக்கிற நிலையில் சனி திசை உங்களுக்கு வந்தால் என்ன செய்யும்? இருக்கிறதுல இருக்கிற அத்தனை துன்பங்களையும் தலைமையில் தூக்கி வச்சு செஞ்சிடும்.
இதுதான் அந்த சனி பகவான் உச்சம் பெற்றால் தரும் பலன்களின் மிக முக்கியமான சூட்சம். கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு 5ஆம் அதிபதியாய் சனி பகவானே வந்துடுறதுனால அவர் வலுப்பதே சிறப்பு தான். கூட சுக்கிரனும் 9ஆம் அதிபதி வலுவாக இருந்துட்டார்னா ரொம்பவுமே அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். துலா லக்னத்திற்கு சனி வலுப்பதே சிறப்பு. ஏன்னா அவர் ராஜயோகாதிபதி, 4க்கும் 5க்கும் உடையவர். கூட புதனும் நல்லா இருந்துட்டார்னா ரொம்ப அற்புதமான வளர்ச்சிகளை தருவார். விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு குரு வலுப்பது அவசியம். குரு 2ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ வலுப்பெற்ற நிலையில் சனி பகவானும் 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று தசை நடத்த வந்தார்னா வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு சென்று அதன் மூலம் பெரும் வெற்றிகள் பெறுவது, டிராவல் சம்பந்தப்பட்ட துறைகள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள், பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய கனிம வளங்கள்னால ஜாதகரை மிகச்சிறந்த உயரத்தை கொண்டு போவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் பிரமுகருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது. அவர் விருச்சிக லக்னக்காரர், இவருக்கு குரு உச்சம். தன பூர்வ புண்ணியாதிபதி குரு உச்சம் 9ஆம் இடத்துல, லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்திலேயே ஆட்சி. இவர் 12ஆம் இடத்துல சனி உச்ச ஜாதகம். 12ஆம் இடத்துல சனி உச்ச ஜாதகம். சனி திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரு திசையினுடைய கடைசி பகுதியில் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 2-3 மைண்ட்ஸ் இது ஏலத்தில் எடுக்கலான்னு இருக்கேன், செஞ்சால் நல்லா இருக்குமானாரு. நான் அற்புதமான உயரத்துக்கு வருவீங்கன்னு சொன்னேன். அது அப்படியே இன்னைக்கு தேதிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான சூட்சமும் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி வலுத்திருக்காரு, லக்னாதிபதி வலுத்திருக்கார். அப்போ சனி அவருடைய ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக உங்களுக்கு பெரும் வெற்றிகளை கொடுப்பாருங்கிறதா அதோட அமைப்பு. புரிஞ்சுட்டுங்களா? தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் வலுத்திருப்பது, சூரியன் வலுத்திருப்பது, அவர்கள் ஜாதகத்தில் சனி வலுத்திருக்கும் போது கிடைக்கும் ராஜயோகத்தை உறுதி செய்யும். உச்ச சனி ராஜயோகம் தர்றது இந்த அமைப்பில் தான். மகர லக்ன ஜாதகர்களுக்கு அவரே லக்னாதிபதியாகி உச்சம் பெற்ற நிலையிலும் புதனும் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே சனி திசையின் முழு நற்பலன்களையும் அவங்க அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி உச்சம்ங்கிற அந்த வலுவோடு சேர்த்து கஷ்டங்களையும் அனுபவிக்கத்தான் வேண்டியது இருக்கும். கும்பலக்கண ஜாதகர்களுக்கும் அதே புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அப்படி இருந்து சனியும் வலுத்திருக்கும் போது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகளை சூட முடியும். தன்னுடைய திசையில் மற்றவர்கள் தரத்தயங்கும் அளவுக்கு வெற்றிகளை கொடுத்து ஜாதகரை முன்னேற்றும் யோகியதை அவருக்கு உண்டு. நிறைய சிம்ம லக்கணத்தில் சனி திசை நடந்து ஜெயித்தவங்க, விருச்சிக லக்கணத்தில் சனி திசை நடந்து ஜெயித்தவங்க, மேச லக்கணத்துக்கு சனி திசை நடந்து ஜெயித்தவங்க, அவங்க ஜாதகத்தில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி வலுத்திருப்பான். இந்த பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க பிறந்தவனுக்கு சனி என்ன பண்ண போகிறார்? அவர் கர்மகாரகன். நீ செய்த நன்மைகளின் அடிப்படையில் உனக்கு பலன் தரப்போகிறார். அதுதான் நன்மைகள் செஞ்சுருக்கீங்கிறத இந்த 5, 9ஆம் அதிபதிகள் இண்டிகேட் பண்ணிடுறாங்களே. புரியுதுங்களா? மீனலக்கண ஜாதகர்களுக்கு சந்திரன் வலுத்திருப்பது, செவ்வாய் வலுத்திருப்பது, கூட சனி வலுவாக இருந்து தசை நடத்தினால் கட்டாயம் மிக சிறந்த யோகங்கள் கிடைக்கப்பெறும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ உச்ச சனி உங்களுக்கு நன்மைகள் செய்யணுமா? மெயின் கான்செப்ட் இதுதான். ஒன்று 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ உங்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்ற நிலையில் அமர்ந்து உங்களுக்கு சனி திசையும் நடப்புக்கு அவர் வலுவாக உச்ச வலிமையோடு இருந்தார் என்றால் மிக உயரிய உன்னத வெற்றிகளை கட்டாயம் தருவார். சார், எனக்கு சனி உச்சமாக இல்லை, ஆனால் ஆட்சி அல்லது மூலத்திரிகோண வலுவில் இருந்தாலும் இதே பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். உச்ச வலுவுக்கு 100% வெற்றிகள் கிடைக்கும். கும்பத்தில் அவர் மூலத்திரிகோண வலுவோடு இருந்தால் 75% வெற்றிகள் லாபங்கள் கிடைக்கும். மகரத்தில் அவர் ஆட்சி வலுவோடு இருந்தார்னா 50% லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கும். உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் அவர் திக்பலம் பெற்ற நிலையில் இருந்தார்னா 25% லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கும். இப்படி கணக்கை பிரித்து எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? சனி உங்களுக்கு நன்மை தரணுமா? நீங்கள் எந்த லக்னமாக வேணா இருங்க, சனி நல்லது செய்யணும். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியை பாருங்கள், உங்கள் பாக்கியாதிபதியை பாருங்கள். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி வலுத்திருந்து விட்டாலே உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் கட்டாயம் நன்மைகள் தரக்கூடியவர் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.